அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த 365 நாள்களில் பல நாள்கள் இது மகளிர் உரிமை நாள், இது தாய்மொழி நாள் என்று ஐக்கிய நாடுகள் அவையால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி உலகம் முழுவதும் ஒவ்வொரு மே மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் என்று அறிவிக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் மதர்ஸ் டே என்று அதற்கு பெயர். அது குறிப்பாக இந்த தேதி என்று இல்லாமல் மே மாதம் 2வது ஞாயிறு, அப்படி பார்த்தால் இப்போது மே மாதம் 12ஆம் தேதி அந்த அன்னையர் நாள் வந்திருக்க வேண்டும். இந்த அன்னையர் நாள் அதுபோலவே ஜூன் மாதம் 3வது ஞாயிறு தந்தையர் நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் சரியாக நினைத்து பார்த்தால் அன்னையர் நாள், தந்தையர் நாள் என 2 நாள்கள் தேவையில்லை. உலக பெற்றோர் நாள் என்று ஒரு நாள் இருப்பது தான் சரியானது. பெற்றோர்கள் பிரிந்து போய் விடுகிறார்களே, பிரிந்து போய் மறுமணம் செய்து கொள்கிறார்களே, எப்படி இருந்தால் என்ன? பெற்றோர்கள் நாள் அறிவிப்பதற்கு இவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் தேவையில்லை. அவர்கள் பிரிந்து போனாலும் அவர்கள்தான் பெற்றோர்கள். ஒருவேளை அவர்கள் வேறு யாரையாவது மறுமணம் செய்து கொண்டாலும் இந்த குழந்தைக்கு இவர்கள்தான் பெற்றோர்கள். எனவே பெற்றோர்களை கொண்டாடுவது, பெற்றோர்களுக்கு நன்றி கூறுவது, பெற்றோர்களை அன்பின் மூலமாக நெஞ்சில் நிறுத்துவது என்பதுதான் இந்த அன்னையர் நாள், தந்தையர் நாள் என்பனவற்றுக்கெல்லாம் பொருள். இது ஏன் அன்னைக்கும் தந்தைக்கும் தனித்தனி நாள் என்றால், பொதுவாகவே பெண்ணையும் ஆணையும் வேறுபடுத்தி பார்க்கிற பழக்கம் நமக்கு உண்டு. நாம் ஒரு திரைப்பட பாடலை அறிந்திருப்போம். அந்த பாடல் இப்படி சொல்லும்: அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். இது ஒரு திரைப்பட பாடல்தான். ஆனாலும் நீங்கள் கவனித்து பாருங்கள், என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்றால், அம்மா என்றால் அன்பு. ஏன் அம்மா அறிவுடையவராக இருக்கக்கூடாதா? அப்பா என்றால் அறிவு, அவர் அன்புடையவராக இருக்கக்கூடாதா? அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் 2 பேரும் அன்புடையவர்களாகவும் அறிவுடையவர்களாகவும் இருப்பது தான் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல ஒரு சமூகத்துக்குமே நல்லது. ஆனால் நாம் பிரித்து விடுகிறோம். இந்த 3ஐயும் சொல்லி, இந்த ஆசான் தான் கல்வி, அவர்தான் கல்வியை தருகிறவர், இந்த 3 பேரும் தான் தெய்வம் என்பதை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லப்பட்டு இது 4 பேர் என்று சொல்லிவிட்டார்கள். ஒருவர் மாதா, இன்னொருவர் பிதா, 3வது குரு, 4வது தெய்வம் என்று. அப்படி இல்லை. இந்த மாதா பிதா குரு தெய்வம், அன்னை தந்தை ஆசிரியர் 3 பேரும் தான் தெய்வம் என்று சொல்லப்பட்ட பழமொழி அது. எனவே இந்த பெண்களையும் ஆண்களையும் பிரித்து வைத்து இந்த அன்னையர் தினம், தந்தையர் தினம் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு சிறந்த அறிஞர் தான் அவர் சொன்னார், இந்த அன்னையர் தினம், தந்தையர் தினம் என்பது பெண்பால் ஆண்பால் என்கிற அந்த பால் அடிப்படையிலே அல்ல, குணத்தின் அடிப்படையில். ஒரு ஆண் கூட தாயாக இருக்கலாம். ஆகையினாலே தான் ஒரு தந்தையை தாயுமானவர் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு ஆண் கூட பெண்மை குணமுடையவனாக இருக்கலாம், ஒரு பெண் கூட ஆண்மை குணமுடையவளாக இருக்கக்கூடும். எனவே இது குணத்தை தான் குறிக்கிறது என்றார். இங்கேயும் நமக்கு மறுபடியும் பல சிக்கல் வருகிறது. அந்த தாய்மை குணம் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? அல்லது தந்தைக்குள்ள ஆண்மை குணம் என்று எதனை சொல்லுகிறோம்? இந்த தாய்மை குணம் என்பது அன்பும் பாசமும் நிறைந்தது. அதே அன்பும் பாசமும் ஒரு ஆணிடத்திலேயும் இருக்கலாம், ஆணுக்கும் இருக்கலாம். தன் குழந்தைகளிடம் எந்த ஒரு ஆணும், எந்த ஒரு தந்தையும் பிள்ளைகளிடம் அன்பும் பாசமும் உடையவராக இருப்பார் என்பது இயல்பு. விதிவிலக்காக சிலர் இருக்கலாம். அதேபோல் ஒரு பெண்ணும் ஆண்மை குணமுடையவள் என்றால், ஆண்மை குணம் என்று நாம் சொல்லுவதே அடிப்படையில் வீரம் சார்ந்தது. நாம் பழைய சங்க இலக்கியங்களில் கூட பார்க்கிறோம். அங்கே அரசர்கள் இருக்கிறார்கள், அரசிகளும் இருக்கிறார்கள். அரசர்களை பற்றி சொல்லுகிற போது அவர்களினுடைய வீரத்தை புகழ்ந்து நாம் சொல்வோம். அரசர்களை பற்றி பேசுகிற போது அவர்களினுடைய கொடைத்தன்மை, வள்ளல் தன்மையை பேசுவோம். ஆனால் பெண்ணை பற்றி பேசுகிற போது அவள் அழகானவள், கற்புக்கரசி என்பதுதான் சொல்லப்படுமே தவிர, பெண்ணும் வீரமுடையவளாக, பெண்ணும் கொடைத்தன்மை உடையவளாக கண்டிப்பாக இருந்திருக்கக்கூடும், இருந்திருப்பார்கள். ஆனால் ஆணுக்கென்று இதுவும் பெண்ணுக்கென்று இதுவும் தான் குணங்களாக சொல்லப்படுகின்றன. எனவே இந்த அன்னை தந்தை என்பது கூட அதனுடைய குணம் தன்மை சார்ந்தது என்பதும் பிழையானது. இருவரும் மனிதர்கள், சமமான மனிதர்கள். பெண்களும் ஆண்களும் வேறு வேறானவர்கள், ஆனால் சமமானவர்கள். அன்னையும் தந்தையும் வேறு வேறானவர்கள், ஆனால் தங்கள் குழந்தைகளிடம் காட்டும் அன்பில் பாசத்தில் சமமானவர்கள். இதுதான் பொது விதி. எங்கேனும் விதிவிலக்குகள் இருக்குமானால் அதை வைத்து கொண்டு நாம் எப்போதும் பேச வேண்டியதில்லை.